ஒரு அழகான கிராமத்தில் வேதா என்ற இளைஞன் இருந்தான். அவன் நல்ல அறிவுத்திறன் கொண்டவன், ஆனால் மிகவும் சோம்பேறி. மற்ற இளைஞர்கள் காலையில் எழுந்து வயலுக்குச் சென்றாலோ அல்லது கல்வி கற்றாலோ வேதா மட்டும் மரத்தடியில் படுத்து தூங்குவான். நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றிக் கொண்டு மற்றவர்களை கேலி செய்து கொண்டு நேரத்தை வீணடிப்பான். ஒருநாள் ஊர் பெரியவர் ஒருவர் அவனிடம், தம்பி வேதா, இப்படி நேரத்தை வீணாக்காதே, ஏதாவது உருப்படியான வேலை செய் என்று அறிவுரை கூறினார். ஆனால் வேதா அதை காதில் வாங்காமல் அவரை பார்த்து நக்கலாகச் சிரித்தான். நாட்கள் செல்லச் செல்ல அவனது சோம்பேறித்தனத்தை பார்த்து மக்கள் அவனை வெறுக்கத் தொடங்கினர். அவன் தெருவில் வரும்போது, இதோ பார், ஊர் சுற்றி வந்துவிட்டான். சி, இவன் எல்லாம் ஒரு மனிதனா? இவன் உருப்படவே மாட்டான் என்று முகத்தைச் சுழித்து திட்டத் தொடங்கினர். அவனது நண்பர்கள் கூட ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்த பிறகு இவனுடன் பேசுவதை தவிர்த்தனர். ஒரு கட்டத்தில் யாரிடம் பேசினாலும் அவனை சி என்று துரத்தினார்கள். ஒருநாள் பசியால் வாடிய வேதா யாரிடமாவது உணவு கேட்கலாம் என்று சென்றான். ஆனால் ஊர் மக்கள், உழைக்க துப்பில்லாத உனக்கு எதற்கு உணவு என்று வெறுத்து ஒதுக்கினர். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, நம்மிடம் திறமை இருந்தாலும் நாம் பயனுள்ள செயல்களைச் செய்யாமல் வீணாய்த் திரிந்தால் உலகம் நம்மை மதிக்காது, வெறுத்து ஒதுக்கும். தன் தவறை உணர்ந்த வேதா அன்று முதல் கடினமாக உழைக்கத் தொடங்கினான். நீதி, சோம்பேறியாக பொழுது போக்குபவர்களை உலகம் சி என்று எள்ளி நகையாடும். எனவே மற்றவர்கள் வெறுக்கும்படி வீணாய்த் திரியக்கூடாது.